ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமா மூவிகளில் அதாவது நிறைய திரைப்படங்களில் நடித்த நடிகைகளை நிறைய பேரை நம்ம மிஸ் பண்ணுறோம். அதில் இப்போது நம்ம தமிழ் சீரியலில் நடித்த நடிகர் மற்றும் நடிகைகளை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்கிறாங்க. அது எந்தெந்த நடிகர் மற்றும் நடிகைகள் அப்படின்னு சொல்லி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது வடிவேல் பாலாஜி. அது இது எது அப்படிங்கிற சிரிச்சா போச்சு ரவுண்ட், கலக்க போவது யார் உள்ளிட்ட காமெடி நிகழ்ச்சியில் வந்தவர் தான் இவர். இவங்க மனைவி ஜோதிலட்சுமி, இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. 2020 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இவருடைய 45வது வயதில் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டாரு. அடுத்த சீரியல் நடிகையான விஜயலட்சுமி, சரவணன் மீனாட்சி, பாரதி கண்ணம்மா உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. பாட்டி ரோல்களில் நடிச்சிருக்காங்க. 80களில் ரஜினி கமல் மூவிஸ்லையும் இவங்க பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. பழம்பெரும் நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். படங்களில் கொஞ்சம் தான் நடிச்சிருக்கிறாங்க, ஆனால் சீரியலில் கிட்டத்தட்ட அதிகமாக நடிச்சிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட சீரியல்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் குணச்சித்திர வேடம், அதுலேயும் கொஞ்சம் நெகட்டிவ் கலந்த குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்கிறாங்க. 2023 மே மாதம் 16ஆம் தேதி இறந்து போயிட்டாங்க. அடுத்த ஆக்டர் விஜயராஜ். கோலங்கள், மெட்டி ஒலி, நாதஸ்வரம் உள்ளிட்ட சீரியல்களில் ஒரு முக்கியமான ரோல்களில் இவர் நடிச்சிருக்கிறாரு. மாரடைப்பு காரணமாக 2018 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இறந்து போயிட்டாங்க. இவர் இறக்கும்போது வயது 45. ஆக்டர் பாலமுரளி மோகன். இவரும் திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாங்க, சீரியல்லையும் நடிச்சிருக்கிறாரு. நம்ம தமிழ் சீரியல்களில் தென்றல், வம்சம் சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த 2 சீரியல்கள் மேலே அப்பா கேரக்டர் ரோலில் நடிச்சிருக்கிறாங்க குணச்சித்திர வேடங்களில். திருமணமாகி ஒரு மகனும் இருக்காங்க. 2014 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. அடுத்த சீரியல் நடிகரான சாய் பிரசாத். இவரும் திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாங்க, சீரியல்லையும் நடிச்சிருக்கிறாங்க. சீரியலில் அண்ணாமலை, இதயம், செல்வி, அரசி, கஸ்தூரி உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. நிரஞ்சனா அப்படிங்கிறவங்கள முதல்ல திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டா சுஜிதா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்காங்க. 2016 மார்ச் மாதம் 13ஆம் தேதி பாய்சன் சாப்பிட்டு இவரும் இறந்து போயிட்டாரு. தற்கொலை செஞ்சு தான் இறந்து போயிருக்கிறாரு. இவர் இருக்கும்போது வயது 30. அடுத்த சீரியல் நடிகையான பிரியங்கா. வம்சம் அப்படிங்கிற சீரியலில் நடித்து ரொம்பவே பிரபலமாயிருந்தாங்க. வம்சம் பிரியங்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரபலமான ஒருத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அபூர்வ ராகங்கள், பைரவி, வம்சம் உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. திருமணம் ஆயிருச்சு. 2015 திருமணம் பண்ணியிருக்காங்க. திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கணவர் கூட சில கருத்து வேறுபாடு, 3 வருடமாக தன் கணவரை விட்டு பிரிஞ்சு தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக வீட்டிலே தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. 2018 ஜூலை 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. அடுத்தது ராஜ் டிவி டப் சீரியலான மண் வாசனை சீரியல். கண்டிப்பாக நம்ம தமிழ் சீரியல்கள் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஹிந்தி சீரியலில் டப் செய்யப்பட்ட சீரியலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த மண் வாசனை சீரியலும் ஒன்று. இதில் பாட்டியாக நடித்த சுரேகா சிக்ரி. கண்டிப்பாக இவங்கள ரொம்ப அந்த சீரியல் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும். 2021 ஜூலை மாதம் 16ஆம் தேதி கார்டியா அரெஸ்டால் இறந்து போயிருக்கிறாங்க. இறக்கும்போது வயது 76. கார்டியா அரெஸ்ட் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்கும் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறாங்க. அதே டப் சீரியலான மண்வாசினி அப்படிங்கிற சீரியலில் பிரத்யூஷாவும் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் ஒரு முக்கியமான லீட் ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஏப்ரல் 1, 2016 இவங்களும் அவங்க வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. இருக்கும்போது வயது 24. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ராகுல் ராஜ் சிங் அப்படிங்கிற கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. அவரோட சில கருத்து வேறுபாடு, ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் சேர்ந்து அவங்க தற்கொலைக்கு தூண்டுற விதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக இருந்தது. அடுத்த சீரியல் நடிகையான வைஷ்ணவி. இவங்களும் பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாங்க, சீரியலும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களும் தற்கொலை செஞ்சு தான் 2006 ஏப்ரல் 17ஆம் தேதி இறந்து போயிட்டாங்க. இவங்க இறக்கும்போது வயது 22. இவங்க இறப்புக்கான ரீசன் என்ன அப்படின்னா சீரியல் நடிகரான தேவானந்த். இவர் கூட லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் அவங்களுடைய இவங்க 2 பேருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடு. அதில் நம்ம ஆக்டர் தேவானந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வைஷ்ணவியை டார்ச்சர் செய்ததாகவும் அதனால் அவங்க என்ன பண்ண அப்படிங்கிறது தெரியாம நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அடுத்த நடிகையான சபர்ணா ஆனந்த். சொந்த பந்தம், தென்றல், புதுக்கவிதை, பாசமலர் உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. மூவிஸில் பூஜை அப்படிங்கிற ஒரு படம் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. 2016 நவம்பர் 13ஆம் தேதி இவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீடு 3 நாட்களாக திறக்கப்படாமல் இருந்திருக்கு. கொஞ்சம் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் போலீஸ் உதவியோடு அவங்க வீட்டில் கதவை உடைச்சி திறந்து பார்க்கும்போது அபர்ணா பார்த்தீங்கன்னா உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் இவங்க இறந்து 2 நாட்கள் ஆகுது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பார்த்தீங்கன்னா கையை கட் பண்ணிட்டு தான் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க இறப்புக்கான ரீசன் என்ன ரீசனுக்காக இறந்தாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இவங்களுடைய மரணமும் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குள்ள தான் உள்ளாயிருக்கு. அடுத்த
ஆக்டர் நெல்லை சிவா. இவர் ஒரு காமெடி ஆக்டர். பல திரைப்படங்களை இவங்க நம்ம காமெடி ஆக்டராக பார்த்துருப்போம். அதுவும் வடிவேல் கூட சேர்ந்து நடித்த அந்த காமெடி எல்லாமே இப்போவும் பார்க்குறவங்க கிணத்த காணும் அப்படிங்கிற காமெடியில் ரொம்பவே காமெடியாக இருக்கும். சீரியலும் நடிச்சிருந்தாங்க. அந்த இறக்கும் தருவாயில் விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருந்தாங்க. குமரேசன் மாமா அப்படிங்கிற ரோல் நடிச்சிருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்கும் இந்த கதிர் அந்த குமரேசன் மாமா அந்த காம்போ பார்த்தீங்கன்னா 2021 11ஆம் தேதி மே மாதம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு நெல்லை சிவா. இவருக்கு இறக்கும்போது வயது 69. ஆங்கர் ஆனந்த் கண்ணன் நிறைய ஷோவை தொகுத்து வழங்கியிருக்காரு. சன் டிவியில் சிந்துபாத் அப்படிங்கிற ஒரு சீரியல்லையும் லீட் ரோலில் சிந்துபாத் அப்படிங்கிற கேரக்டர் ரோலையும் நடிச்சிருக்கிறாரு. இவங்க மனைவி ராணி, இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. 2021 ஆகஸ்ட் 16ஆம் தேதி இவருடைய 48வது வயதில் இறந்து போயிட்டாரு. கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. ஆக்டர் வெங்கடேஷ், சரவணன் மீனாட்சி, பாரதி கண்ணம்மா, ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த சீரியல்கள் எல்லாமே அதிகமாக அப்பா கேரக்டர் ரோலே நடிச்சிருக்கிறாங்க. குணச்சித்திர வேடங்களே நடிச்சிருக்கிறாங்க. மூவிஸ்லையும் பார்த்தீங்கன்னா சீரியல் அண்ட் மூவிஸ் ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு குணச்சித்திர வேடம், அப்பா கேரக்டர் ரோல், அண்ணன் கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் ரோலில் நடிச்சிருக்கிறாரு. 2021 22 மார்ச் மாதம் இவர் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டாரு. இறக்கும் போது வயது 55. அடுத்த நடிகரான குட்டி ரமேஷ் விஜய் டிவியில் தேன்மொழி பிஏ அப்படிங்கிற சீரியலில் தேன்மொழிக்கு அப்பாவா இவர் நடிச்சிருந்தார். 2021 14 மே மாதம் பார்த்தீங்கன்னா COVID-19 இறந்து போயிட்டாரு. ஆக்டர் வெங்கட் சுபா, இவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டரும் கூட. இவரும் திரைப்படம் மற்றும் சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. சீரியலில் நாச்சியார்புரம், திருமகள், சித்தி 2, பிரியமானவள், லாஸ்ட்டாக பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருந்தாங்க. இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனாவுக்கு அப்பாவாக நடித்து ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி நடிச்சிருப்பாரு. 2021 மே மாதம் 29ஆம் தேதி COVID-19 இறந்து போயிட்டாங்க. ஆக்டர் பரத் கல்யாண், இவங்க மனைவி பிரியதர்ஷினி, இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. இவங்க மனைவி பிரியதர்ஷினி உடல்நிலை சரியில்லாமல் கோமா ஸ்டேஜுக்கு போய் ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் அட்மிட் பண்ணப்பட்டு அங்கே சிகிச்சை பலனின்றி இவருடைய 43வது வயதில் நவம்பர் 11 2022 பிரியதர்ஷினி பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அடுத்த சீரியல் நடிகையான உமா மகேஸ்வரி மெட்டிஒலி சீரியலில் விஜய் அப்படிங்கிற ரோலில் நடித்து பிரபலமாயிருந்தாங்க. திருமணம் ஆயிருச்சு, முருகன் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்காங்க. 2021 அக்டோபர் 17ஆம் தேதி இறந்து போயிட்டாங்க. இறக்கும்போது வயது 40. மஞ்சள் காமாலை நோயினால் ரொம்ப நாளே பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அது பார்க்காம இது பார்த்திங்கன்னா அதிகமாக இறந்து போயிட்டாங்க. அதிகமாக வந்ததுனால இறந்து போயிட்டாங்க. அடுத்து சீரியல் நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா, அவங்களுடைய கணவர் அரவிந்த். ஸ்ருதி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸ்ருதி சண்முகப்பிரியா நாதஸ்வரம், லட்சுமி, பாரதி கண்ணம்மா, கல்யாண பரிசு உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. நிறைய சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. 2022 மே மாதம் 27ஆம் தேதி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அரவிந்த் இவங்களை. 2023 2 ஆகஸ்ட் மாதம் அவருடைய கணவர் அரவிந்த் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. இப்போ வரைக்கும் தன்னுடைய எந்த ஒரு ஒரு வீடியோ ஷேர் பண்ணாலும் சரி, அவங்களுடைய எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, தன்னுடைய கணவர் புகைப்படத்தையும் சேர்த்து கொண்டு போய் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் தன்னுடைய கணவர் எடுத்துக்கிட்ட வீடியோஸ் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஷேர் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே எல்லா மரணங்களையும் விட இவங்க இப்போ ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த ஆக்டர் மாரிமுத்து, எதிர்நீச்சல் சீரியலில் மறக்க முடியாத ஒரு நபர். எதிர்நீச்சல் சீரியல் இவருக்காகவே நிறைய பேர் சீரியல் பார்த்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் கேட்குறதுக்கே ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். அதுக்குன்னே ஃபேன் ஃபாலோவர்ஸும் இருந்தாங்க. நிறைய திரைப்படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சீரியலில் முதல் சீரியல் எதிர்நீச்சல் சீரியல், அந்த முதல் சீரியலே நல்ல ஒரு ரீச். இவங்க மனைவி பாக்யலட்சுமி, இவங்களுக்கும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. 2023 செப்டம்பர் 8ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டாரு. இவர் அந்த இறக்கும் தருவாயில் கூட எதிர்நீச்சல் அந்த சீரியலுக்கான டப்பிங்கில் போயிருக்கும் போது தான் அவர் மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டாரு. அடுத்து விஜய் சித்ரா, தன் கரியரை தொகுப்பாளனியாக தொடங்கி சீரியலில் சரவணன் மீனாட்சி, சின்ன பாப்பா பெரிய பாப்பா, வேலு நாட்சி, பாண்டியன் ஸ்டோர் உள்ளிட்ட சீரியல் வரைக்கும் நடிச்சிருக்கிறாங்க. சின்னத்திரை தாண்டி வெள்ளித்திரையிலும் கால்ஸ் அப்படிங்கிற மூவியில் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நம்ம விஜய் சித்ரா இறந்து போயிட்டாங்க. பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியலில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கதிர் முல்லை அப்படி அந்த கேரக்டர் ரோலுக்காகவே நிறைய பேர் அந்த காம்போக்காகவே நிறைய பேர் இந்த சீரியல் பார்த்தோம். இந்த சீரியல் நடிச்சுட்டே இருக்கும்போது தான் இறந்து போயிட்டாங்க. ஹோட்டலில் தன் வருங்கால கணவரோட ஹேமந்த் அப்படிங்கிறவர் கூட அங்கே ஸ்டே பண்ணியிருக்கும் போது தான் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே தெரியல. அங்கே தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. 2020 டிசம்பர் 9ஆம் தேதி இவருடைய 28வது வயதில் இறந்து போயிருக்கிறாங்க. இவங்களுடைய மரணம் பார்த்தீங்கன்னா இப்பவும் சர்ச்சைக்குள்ளே உள்ளாயிருக்கு. என்ன ரீசனால் இறந்தாங்க, எதுக்கு தூக்கிட்டு தற்கொலை செஞ்சாங்க, நிறைய எல்லார்ட்டையுமே அன்பாக பழகுவாங்க, எதனால் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் இவங்களுடைய மரணம் மர்மமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த சீரியல் நடிகரான நேத்ரன்,
மகாலட்சுமி, பாவம் கணேசன், பொன்னி உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாரு. இவங்க மனைவி சீரியல் நடிகையான தீபா. இவங்களுக்கு 2 மகள்களும் இருக்கிறாங்க. 2024 டிசம்பர் 3ஆம் தேதி இவர் இறந்து போயிட்டாரு. இவர் இருக்கும்போது வயது 45. கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்களுடைய மரணமும் நமக்கு மறக்க முடியாத ஒரு மரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சீரியல் நடிகையான தீபா அந்த 2 பொண்ணுங்களையும் வச்சு எப்படி ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர் இறந்த டைமில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம திரும்ப தீபா பார்த்தீங்கன்னா சீரியலில் கமிட் ஆகி நடிச்சிட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரியலில் நடித்த நடிகர் மற்றும் நடிகைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க? இவங்களுடைய மரணம் இன்னமும் மறக்க முடியல, இவர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத கூட நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.